அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியலை. ஃபோனும் இல்லை, வாங்குறதுக்கு காசும் இல்லை. இப்போ இருக்க பிரச்சனையை பார்த்து நாட்டில் திடீர்னு முடிவெடுத்து நைட்டில் தான் சொல்கிறாங்க. லீவ் கொடுக்காம ஸ்கூல் வச்சாலும் பரவாயில்ல, டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் கிளாஸ் வச்சா எப்படி படிக்கிறது? நானும் தம்பியும் பாவம், ஃபோனும் இல்லை, எந்த வசதியுமே இல்லை. சரிடி, நீ எதுவும் யோசிக்காத, நீ எங்கள் வீட்டில் வந்து படி. ஆஹா, அதுவும் நல்ல ஐடியா தான். அவள் படித்த மாதிரி இருக்கும், டவுட்டை கிளியர் பண்ண மாதிரியும் இருக்கும். இல்லைன்னு சொன்னா ஆன்மான், தெல்லுன்னு சொன்னா கேட்கணும்டா. சொல்லு. அடே, ஒரு ஃபோன் இருக்காடா? இல்லை, எங்கள் வீட்டில் ஃபோன்லாம் இல்லை. எங்கள் அப்பா ஒரு ஆளுக்குன்னா வேலை. ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா காசு கொடுத்ததே பெரிய விஷயம். அப்படியா? உங்கள் வீட்டிலனா அப்பா எனக்கு அக்காவுக்கு வந்து புஸ்தகம்லாம் படிப்போம், வீட்டெல்லாம் படிப்போம், சும்மா படிப்போம். நீங்கள் சொல்கிறேன். ஆமாண்டா. ஆமாப்பா, இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குதானே, அதான் வரலாம் அனுப்பிட்டோம். மகன், அப்பா. என் கிளாஸ் தானே ஆன்லைன்ல? ஆமாப்பா. சரி, படிங்க. சரிங்கப்பா. நான் டீச்சர்ஸ் கிட்ட கேட்பேன். சரிங்கம்மா. எல்லா கிளாஸும் போகணும். சரிங்கம்மா. மகன், அப்பா. ரெண்டு படிங்க. சரி தானே? வரேன். சரி. ஹலோ சார். சார் வணங்குதா சார் நான் பேசுறது? ஹலோ ஹலோ சார் வணங்குதா? ஸ்கூல் பேருமே கூட ஒழுங்காக படிச்சிருக்கணும். இன்னும் வர மாட்டேங்குது. நோட்ஸும் கிளியர் இல்லை, கவரேஜ் இல்லை. என்னடா நோட்ஸும் புரிய மாட்டேங்குது, விளங்கவும் மாட்டேங்குது, படிச்சு கொடுக்கறது கிளியர் இல்லை. பேசாம ஸ்கூல் வச்சிருக்கோம். கண்ணு வேற வலிக்குது, முதுவும் வலிக்குது, நிச்சயம் இல்லை, உட்காரையே இல்லை, படுத்துருந்தா கூட வலிக்குது. பேசாம ஸ்கூலே போயிருக்கலாம். சார், ஹலோ சார், கேக்குதா சார்? நீங்க ஹலோ சார். சார் கவரேஜ் இல்லை சார். ஹலோ. என்னடா கவரேஜ் இல்லை? சார். போறாண்டா சுடு அடே சுடு பண்ணீங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சொல்லத்தான் வரும். தம்பி, பாத்தியாடா வீடு இவ்வளோ பெருசு? ஆமாக்கா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். காரு எல்லாம் இருக்குண்ணா. ஆமா தம்பி, இங்க ஒரு மீன் கட்டி. தம்பி இங்க போடுற காரை. ஹாய் சகாரி, நீங்க ரெண்டு பேரும் எங்கே வந்தீங்க? நீங்கள் தான் காலையில் ஆன்லைன் கிளாஸ் எடுத்து வந்து படிங்கன்னு பண்ணீங்க. வீட்டில் யாரும் இல்லை, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், தொடங்குவாங்க.
எங்க ஒன்றும் பிள்ளைங்களை காணோம். காமாட்சி, காமாட்சி, எங்கம்மா பிள்ளைங்க? நேரம் கட்ட நேரத்துல போகுதுங்க. ஏதோ போகுதுங்க. வந்து தலைவலி கால் வலின்னு இருக்குங்க. பாத்தியாக்கா, நம்ம படிக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு போனோம், நம்மளை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. ஆமா தம்பி, நான் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க நம்மள. அவங்களுக்கு ஃபோன் இல்லாதனால தானே அங்கே போனோம். ஆமா தம்பி, ஒரு ஃபோன் இல்லை, நம்மளும் வீட்லயே இருந்து படிச்சிருக்கலாம்ல. ஏன்னா அக்கா அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலையா ஃபோன் வாங்கிட்டான்னு சொல்லி? சரி தம்பி, நான் கேட்டு பார்க்குறேன். ஆனால் அவங்க ஃபோன் வச்சிருந்தும் அவங்க தப்பாக பயன்படுத்துகிறாங்க தம்பி. ஆமாக்கா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதே நம்மகிட்ட ஒரு ஃபோன் இருந்திருந்தா நம்மளும் படித்து நோட்ஸ் எல்லாம் எழுதி ஸ்கூலுக்கு போகாமல் கூட வீட்லேயே எல்லாம் படிச்சிருக்கலாம். கஷ்டமாக இருக்குது. அவங்க ரொம்ப நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க. எங்கள் அம்மாட்ட கேட்டு பாரு. சரி தம்பி, நான் கேட்குறேன். இன்னொன்று சொல்லணும். என்னன்னா, ஃபோன் இருக்கவங்க இல்லாதவங்களுக்கு தான் அவங்களோட இந்த வேதனை புரியும். இருக்கிறவங்களுக்கு அதில் மதிப்பும் எதுவுமே புரியாதுல்ல. சரியான வழி. நாளையிலேருந்து வேலையும் இல்லையா, பெட்ரோலும் இல்லையா, என்னதான் செய்ய போகிறோம் தெரியல. பிள்ளைங்களை வேற படிக்க வைக்கணும், வீட்டுக்கு சாமான்லாம் வாங்கிட்டு வரணும். கஷ்டமாக வேலை இருக்குது, என்னதான் செய்கிறதோ தெரியல. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? சொல்லுமா. அதை எப்படி சொல்றதுக்காமா தெரியல. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் சொல்லுமா. அம்மா, நாங்கள் இன்னைக்கு கிளாஸ் போகலம்மா. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போனோம். ஆன்லைன் கிளாஸ் நடந்தனால அங்கே போயிட்டு எங்களை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்கம்மா. என்னம்மா பண்ண, நம்மகிட்ட காசு இல்லை தானே, அதனால தான் நம்மளை அப்படி அவமானப்படுத்துறாங்க. அதுதாம்மா. அம்மா, அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது ஃபோன் ஒன்று வாங்கிட்டாம்மா, நானும் தம்பியும் படிக்கிறதுக்கு. போனா நம்ம நிலைமையை தெரியும் தானேம்மா. ஒரு வேளை சாப்பாடுக்கு இங்கே அப்பா அண்ணனுக்கு சம்பாதிக்க வைக்காது. நான் அப்பா கிட்ட பேசி பார்க்குறேன். சரிம்மா, கொஞ்சம் பேசி பாருங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சுட்டு நிறைய நோட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு எக்ஸாமுக்கும் ரெடி ஆகிட்டாங்க. நான் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கேம்மா, எதுவும் தெரியாமல். சரிம்மா, என்கிட்ட இருந்தால் நான் வாங்கி தருவேன். நான் அப்பா கிட்ட கேட்டு வந்து சொல்கிறேன். சரிம்மா. என்னங்க, உங்ககிட்ட அவங்க சொல்லணும். சொல்லுங்க. பிள்ளைங்க ஃபோன் கேட்டிருந்தாங்க. நான் எப்படி வாங்கி கொடுக்குறது? வேலையும் இல்லை, சாப்பாடையும் கஷ்டமாக இருக்குது. நான் என்ன செய்கிறது? மரத்தில் நான் காசு கொடுக்குறேன், இது நாளைக்கு ஃபோன் வாங்கி கொடு கட்டுப்பாடிக்கிறீங்க. மற்ற பிள்ளைங்கெல்லாம் ஃபோனில் தான் படிக்கிறாங்களாம். நம்ம பிள்ளைங்க மட்டும் லீவில் சும்மா இருக்குங்களாம். ஏன் புத்தகத்தில் படிக்காதாமா? முந்தைய காலத்தில் நாங்களாம் புத்தகத்தில் தானே படித்தோம். உங்கள் சத்தம் வந்தியா வரைக்கும் கேட்குது. அது ஏமாச்சான் கேட்குறீங்க. இந்த பிள்ளைங்களுக்கு ஃபோன் இல்லாமல் படிக்காதான் மச்சான். யாருக்கு? அந்த என்னோட பிள்ளைங்க 2 தான். ஏன் மச்சான் ஃபோன் வாங்கி கொடுக்காதா? வேலையும் இல்லை, சாப்பிடையும் கஷ்டமாக இருக்கு. நான் எப்படி மச்சான் ஃபோன் வாங்கியிருக்கேன்? அக்கா சொல்லிச்சு. நான் என்ன பிள்ளைங்ககிட்ட பேசி பார்க்கவா? பேசி பாருங்க மச்சான். என் கஷ்டத்தையும் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு புரிய வைங்க மச்சான். இப்போயாப்பா வந்தீங்க கிளாஸ் விட்டு? அம்மா சொன்னாங்க. ஆமாம்மா, இப்போ தான் வந்தோம். என்ன அவங்க 2 பேரை பற்றி உங்கள் அப்பா பெறாத சொன்னார்? என்ன மாமா? ஃபோன் கேட்டீங்களா? ஆமாம் மாமா, ஆன்லைன் கிளாஸ்லாம் நடக்குது, அதான் ஃபோன் ஒன்று கேட்டோம். ஏன் ஃபோன் இல்லாமல் படிக்க இல்லாதா?
இல்லை மாமா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எழுதி எக்ஸாமுக்கும் ரெடி ஆகிட்டாங்க. நான் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கேன் மாமா. என்ன ஃபோன் இல்லாமல் படிக்கலாதா உங்களுக்கு? நானும் உங்கள் அம்மா படித்த காலத்தில் ஃபோனே இல்லை தெரியுமா? நாங்களாம் புத்தகத்தில் தான் எடுத்து படித்தோம். இல்லை மாமா, படிக்கணும் தானே, அதுதான் ஃபோனை கேட்டேன். ஃபோன் இல்லை, ஃபோன் இல்லாமல் புத்தகத்தில் படிக்கலாம். நீ எங்களை என்ன படித்து கலெக்டர் ஆக போகிற? வீட்டிலேருந்து வேலையை பாரு. அந்த பிள்ளை இந்த பிள்ளை சொல்கிறதெல்லாம் கேட்காது. வீட்டிலேருந்து புத்தகம் எடுத்து படிக்கலாம். வணக்கம் தான், சரியா? சரி மாமா. படிக்க போன் தான் கேட்டேன். என்ன பண்றீங்க? என்னாச்சு? சொல்லுங்க. என்னாச்சு? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. ஏன் அழுறீங்க? சொல்லுங்க. என்ன இல்ல உட்காருங்க. என்னாச்சு? சொல்லுங்க. அல்லாதீங்க, சொல்லுங்க. படிக்கிறதுக்காக வீட்டுல போன் ஒண்ணு கேட்டேன். வீட்லயே வாங்கி கொடுக்கல. ஸ்கூலுக்கு போனாலும் அங்க நோட்ஸ் எழுதினீங்களா எல்லாம் கேட்கறாங்க. மிஸ் பண்ணலாம் அடிக்கிறாங்க. அப்பா கிட்ட போய் கேட்டு அவளை வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன படிக்கிறீங்க? இல்லையா படிக்கணும். போன்ல மட்டும் தான் படிக்கணுமா? முன்ன வா. போனுங்கிறது தொலைபேசி இல்லைம்மா, தொலைபேசி. அதை யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது இருக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது. சரி, புரிஞ்சுக்கங்க. படிப்பு மட்டும்தான் ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் கை கொடுக்கும். இது யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. தொல்லையை நினச்சி முன்னேறணுமா, புரிஞ்சுக்கிட்டா சரி. நீங்கள் சொல்கிறது சரிதான் மாமா, நான் தான் அவசரப்பட்டுட்டேன். வாழ்க்கையில் ஃபோன் மட்டுமே வாழ்க்கை இல்லைம்மா, அதை தாண்டி நிறைய இருக்குது. புரியுதா? நீங்கள் நினச்சிருக்கீங்க ஃபோனில் தான் எல்லாம் அடங்கியிருக்குன்னு. ஆனால் அதுவும் இல்லை. ஃபோன் தான் நம்மளை அடக்கி வச்சுருக்கு. அதுக்கு அதுலேருந்து எப்போ வெளியே வரீங்களோ அப்போ தான் நீங்கள் சாதிப்பீங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதான் மாமா. நானும் ஃபோன் தான் வாழ்க்கைன்னு இருந்தேன். ஆனால் ஃபோன் வாழ்க்கை இல்லை, அது ஒரு தொல்லை பேசினேன். இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலையும். ஃபோன் நம்பி எவ்வளோ பேர் கெட்டு போயிருக்காங்க. ஆனால் நல்ல வேளை நீங்கள் என்னை அந்த குழியிலேருந்து காப்பாற்றிட்டீங்க. இதே ஃபோன் இருந்திருந்தால் நானும் மற்ற பிள்ளைங்க மாதிரி கேம் அப்படி இப்படி போயிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் போயிடுச்சு. எல்லாம் உங்களால தான் மாமா. நான் படிக்கணும், அதுக்காக ஃபோன் நம்பர் நம்ப மாட்டேன். இனி நீங்கள் சொன்ன ஒவ்வொரு இதுவும் எனக்கு அப்படி உண்மையாக இருந்துச்சு. ஆனால் இனி நான் ஃபோன் நம்ப மாட்டேன். என் உழைப்பும் என் படிப்பும் அதுதான் எனக்கு எப்பயுமே வாழ்க்கையில் சாதிக்க கொடுக்கும். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு இன்னும் நான் வாழ்க்கையில் நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பக்கபலமாக இருந்துச்சு. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு இன்னும் இருக்குது. நான் படிப்பேன். என் வாழ்க்கையில் என் படிப்பை நான் எப்பயும் விட மாட்டேன். நல்ல வேலை நீங்கள் வந்து என்னை காப்பாற்றினது. இல்லாட்டி இன்னையோட என்னை உயிர் போயிருக்கும் ஒரு ஃபோனுக்காக. ஆனால் சமூகத்தில் என் படிப்புக்காக நான் ஒரு செத்தேன்னு ஒழிய ஒரு ஃபோனுக்காக செத்தேன்னு எப்பயும் வரக்கூடாது. சாதிச்சு காட்டு.